ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆபக்கூக்கின் புஸ்தகம், ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி கேட்கலாம். ஆபக்கூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசி, எடுத்தவங்க வாசி. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய்யாய் போகாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இது சகோதரி மனோசித்ராவுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார் என்ற வசனம் தான். அது வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னாது தாமதித்தாலும் வரும். குறித்த காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு தந்தது எல்லாம் என்னவா வருமா? ஆமா, அது நிறைவேறும். இப்ப இது கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கும் சொல்றாரு, நீங்களும் போய் ஒரு 4-5 வீடு கட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரு வீடெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க வேற ஜென்ஸ் வேற வீடு கட்டிடாதீங்க. அந்த வீடு சொல்லல, நான் சொல்ற வீடு வேற. அப்போ தேவன் தருகிற ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கும். அது மகிமையா இருக்கும், பூர்ணமா இருக்கும். அதனால மறுபடியும் சத்தமா அது வசனத்தை வாசிக்குமா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. ஸ்டாக்ல இருந்துனே இருக்குது. முடிவிலே அது விளங்கும். உடனே விளங்கிறாது. என்னடா ஜாம் பண்றா, 4 செவத்துக்குள்ள என்ன பண்றாங்க? ஜாம் பண்ண. என்னையா ஜாம் பண்றா, என்ன பண்றா, எப்ப பாரு ஜாம் பண்றா, என்னத்த பண்றாளோ, சர்ச்சுக்கு போறாளே, என்ன பண்றாலும் தெரியல, இது சொன்னா செய்ய மாட்டேன்றா, அப்படி பண்ணா கேட்க மாட்டேங்கிறா. ஆனா வாசிங்க, அது பொய் சொல்லாது. அது லேட்டா தான் தெரியும், ஆனா வரும். அது உன்னை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வரும். லேட்டா வர மாதிரி தோணும், ஆனா வந்ததுக்கு அப்புறம் நீ தேவனை ஆராதித்தது வீண் அல்ல என்பதை காமிக்கும். ஹல்லேலூயா. அது வீண் அல்ல என்பதை காமிக்கும். ஹல்லேலூயா. நீ கேட்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தாமதித்தாலும் சில காரியங்கள் உங்களை சேரும். இன்னைக்கு சிஸ்டர் விவேக், சிஸ்டர் மனோசித்ராக்கும் பிரதர் விவேக்குக்கும் வந்தது உங்களுக்கும் வரும். ஹல்லேலூயா. போன மாசத்துல இந்த வருஷம் எல்லாம் வீடு கிரகப்பிரவேசம் நினைக்கிறேன். போன மாசத்துல நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல போய் ஒரு வீடு டெடிகேஷனுக்கு போயிருந்தேன், வீடு திறப்பு விழா போயிருந்தேன். இன்றைக்கு இது பிப்ரவரி மாசம் முதல் வாரத்துல இன்னொரு வீடு, இன்னும் கம்மிங் இயர்ஸ்ல நிறைய வீடு திறந்தா ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அது உங்க வீடா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமா. இப்போ எந்த விசுவாசத்தை நான் சொல்றேன்னா, என் தேவன் மிக மிக பெரியவர்ப்பா. அவர் ஒரு குறுகி ஒரு பாக்ஸ்குள்ள போட முடியாது. அவர் சின்ன பாக்ஸ்குள்ள போட முடியாது. அவர் ரொம்ப பெரியவர். அதனால அவர் இவ்வளவுதான் தருவாரு. பூர வீடெல்லாம் அவர் தரமாட்டாரு. ஹல்லேலூயா. கொடுத்தா பெரிய வீடா தான் தருவாரு, 2 அடுக்கா தான் தருவாரு, நல்ல மாடி வீடா தான் தருவாரு. ஹல்லேலூயா. சும்மா தும்பூண்டெல்லாம் தரமாட்டாரு. படுக்கவே முடியல, 4 பேர் படுக்கிறதுக்கு இடம் அப்படி எல்லாம் தரமாட்டாரு. ஆளுக்கு ஒரு ரூம்ல படுத்துக்கிற மாதிரி பெரிய வீடு தருவாரு. ஹல்லேலூயா. ஆமா, குறித்த காலத்துல தரிசனம் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அது வரும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அதான் சொல்றேன், தாமதித்தாலும் சில காரியங்கள் நிச்சயமாய் வரும். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களையும், அவங்களுக்கு கர்த்தர் தந்த தரிசனங்களையும், அவங்க ஜபத்தோடைய பலனையும் இன்றைக்கு தந்தது போல உங்களுக்கும் நிச்சயமாவே தருவார். இதுல எந்த டவுட் எல்லாம் கிடையாது, மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நிச்சயமாய் அது விளங்க செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். நீங்க நினைக்கிறீங்க, நாம ஒருவேளை யாருக்காவது டவுட் இருந்து, கொஞ்சம் டவுட் வந்துட்டு நாம எல்லாம் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சுங்க. உங்களுக்கு சொல்றேன், எறும்பு கூட வீடு கட்டு. யாரு வீடு கட்டா? சிஸ்டர், எறும்பு வீடு கட்டுதா கட்டலையா? பாப்பா, எறும்பு வீடு கட்டுதா பாத்துருக்கிறியா? எப்படி வீடு கட்டும் எறும்பு? சின்ன பசங்க எல்லாம் சொல்லுங்க, எறும்பு எப்படி வீடு கட்டுது? எறும்பு எப்படிமா வீடு கட்டுது? குட்டி பாப்பா சொல்லுமா, பேர் என்னம்மா? சௌபர்ணிகாவா? ஓகே. இல்ல பேர் தான் கேட்டேன். எறும்பு எப்படிமா வீடு கட்டுது? மண்ணால. வெரி குட். எப்படி கட்டுது நீ பாத்துட்டியா? கொஞ்சம் கொஞ்சமா. வெரி குட். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது? மண்ணை எடுத்துட்டு போய் சேர்த்து கல்லை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுது? ஒரு வீடு கட்டிடுது. கட்டி முடிச்சதுங்க யாராவது பாத்துருக்கீங்களா? அவ்வளோ வருஷத்துக்கு நிற்கும். அதுதான் அந்த பாம்பு ஆட்டி போட்டுரும். ஆமாவா இல்லையா? ஆமா, பெருசா இது கட்டி வைக்கும். பாம்பு உள்ள எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டு இது போய் உள்ள உட்காந்துக்கும். பாம்பு வீடு கட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய பாம்பு புத்தாக்குது.
அதெல்லாம் பாம்பு கட்டினது இல்ல, பாடு பண்ணி வாங்கினது, ஏமாத்தி அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போட்டு வாங்கினது தான் பாம்போட வீடு. இப்ப இது கஷ்டப்பட்டு உழைச்சது யாரு? எறும்பு. எறும்பு எறும்போட வலிமை என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க சயின்ஸ் படிச்சுக்கிறீங்க, ஜாகிரபி சொல்றீங்க, எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னீங்கன்னா நான் சொல்லிக்கிறேங்க. எறும்பு எல்லாரும் கவனிங்க. எறும்போட வலிமை எப்படி இருக்குன்னா, எறும்பு ஒரு 300 எறும்பு சேர்ந்தா, எத்தனை எறும்பு? 300 எறும்புகள் ஆண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா 80 கிலோவை தூக்கிட முடியும். எத்தனை கிலோ தூக்கிட முடியும்? 80 கிலோவை லபக்கம் தூக்கிட முடியும். எவ்வளவு கிலோ மாக்கிறேன்? பரவாயில்ல சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எத்தனை கிலோ? 70 இன்னும். அப்ப எறும்பு என்ன பண்ணிடும்? தூக்கிடும். ஒரு மனுஷனையே தூக்கிடும். அது ஒரு மனுஷனை தூக்குற வலிமை எதுக்கு இருக்குது? 300 எறும்பு சேர்ந்துச்சுன்னா ஒரு மனுஷனே தூக்கிறோம். அவ்வளவு வலிமை அதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வலிமை தரலன்னு நினைக்கிறீங்களா? ஆனா எறும்பு மாதிரி நம்ம செய்யணும் சில விஷயங்களை. எறும்பு என்ன செய்யுது? நாளைக்கு உலகம் அழியும்னு அது யோசிக்கல. நாளைக்கு பாம்பு வந்து நம்ம வீட்டை ஆட்டிய போடுன்னு அது யோசிக்கல. ஆனா இன்னைக்கு அது உழைக்குது. இன்னைக்கு கொடுத்த நாளை அது பயன்படுத்துது. இந்த நாளை பயன்படுத்தி தேவனுக்கு என்று ஆச்சரியமாய் மகிமையாய் நானும் ஒரு படைப்பு, என் நிமித்தமாய் தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி அழகான ஒரு வீட்டை அது கட்டி முடிச்சிருக்கு. சுறுசுறுப்பா இருக்குது. எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள், வேதம் சொல்லுது. அதோட சுறுசுறுப்பை கத்துக்கோ, அதோட டிசிப்ளினை கத்துக்கோ. அது போய் என்ன பண்ணுது? அழகா ஒரு வீட்டை கட்டி வைக்குது. இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆமா, நீங்க அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க. எங்க பாஸ்டர் வேற லெவல்ல ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு. என்னன்னா, இதெல்லாம் தேவன் டைரக்ட் கனெக்ஷன்ல வர்றதுங்க. அதனால தெய்வம் நல்லா கேட்டுக்கணும். என்னன்னா, நாங்களா வீடு கட்டுமா கட்டக்கூட முடியாதான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, எறும்பே வீடை கட்டனா, ஒரு சாதாரண பொடி எறும்பே வீடை கட்டும் பொழுது நான் எம்மாத்திரம் இவ்வளோ பெரிய பதிமானா இருக்கிறேன். நான் என்னால வீடு கட்ட முடியாதா? என்னால கட்ட முடியாதா? கட்ட முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு ஆமா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. விசுவாசிங்கன்னா இன்றைக்கு அந்த காரியம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை நம்ம வாழ்த்து வந்திருக்கோம். இந்த ஆச்சரியமான இந்த இடத்தை நம்ம தந்திருக்காங்க. இந்த இடத்த பார்த்தோம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குமா? நான் நாகர்கோவில் போயிருந்தேன்னா எனக்கு ஆமா நிறைய தாட்ஸ் வந்துனே இருக்கும் உள்ளுக்குள்ள. டப்புன்னு உள்ள நான் சொல்லிடுறேன். நாகர்கோவில் போயிருந்தேன்ல, நாகர்கோவில்ல ஒரு பாஷை இருக்கு. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, பூமியை வாங்கணும், வீட்டை வைக்கணும். என்ன சொல்லுவாங்க? நீங்களா என்ன சொல்லுவீங்க? கிருஷ்ணகிரிக்காரர் என்ன சொல்லுவீங்க? லேண்ட். இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களா? சரிங்க. லேண்ட் வாங்குவீங்க, இடத்தை வாங்கி வீட்டை கட்டணும். ஆமா, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. நாகர்கோவில் வந்தீங்கன்னா எங்க ஊர் ஆயிடுச்சு. தத்துப்புள்ளையே நிறைய பேர் என்ன வச்சுக்கிறாங்க அந்த ஊர்ல. ஆமா, கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேயே போயிடும் போகுது. சரி, இப்ப கவனிங்க. அங்க சொல்லுவாங்க, பூமியை வாங்கணும், வீட்டை வைக்கணும். பூமியை வாங்கி வீட்டை வைக்கணும். ஆண்டவர் உனக்காக நீ பூமியை தான் வாங்கின, வீட்டை கூட வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. வீட்டை வச்சுட்டாரு, உனக்காக ஆயத்தம் பண்ண வீடு. ஆமா, நீ போய் கஷ்டப்பட்ட எறும்பு மாதிரி பண்ணல. ஆனா வேற டிசிப்ளின் இருக்குது உனக்கு. ஆனா எறும்பு மாதிரி நீ ஒரு செகலா வைக்கல. பூமியை வாங்கின, வீட்டை அவரே உனக்கு கொண்டு பண்ணி வச்சு. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கையில தட்டி ஆண்டவர் பூமியை வாங்கினீங்க, வீட்டை வச்சு கொண்டு வந்து வச்சுக்கிட்டாருங்க எங்க ஆண்டவர். எங்க ஆண்டவர் வச்சு விட்டாரு. நீங்க டெய்லி வரல. இப்ப ஏதோ 10 நாள் வந்திருப்பீங்க, அது ஒரு விஷயம். ஆனா மாச கணக்குல வருஷ கணக்குல வரல. ஆனா வீட்டை கொண்டு வந்து வச்சு விட்டாரு எங்க ஆண்டவர். அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ இது அந்த ஒரு பாஷை. இப்போ தேவன் ரொம்ப ஆச்சரியமானது. அவரை நம்பின ஒருத்தரும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. என்னைக்குமே போக மாட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு ஒரு சில காலங்கள் வரும்போது சில பேர் நம்மளை ஏதாவது சொல்லியிருக்கலாம், மன சஞ்சலப்படுத்திருக்கலாம், நம்மளை துக்கமடைய செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், தேவனை நாம உயர்த்துகிற நாள் வரும். ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக காத்திருங்க. இந்த நாளுக்காக காத்திருங்க. சும்மா காத்திருக்கூடாது. ஜபத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் காத்திருக்கணும். சும்மா காத்திருக்கூடாது. அதே மாதிரி எறும்பு மாதிரி வேலையும் செய்யணும். ஆமா, சுறுசுறுப்பா செய்யணும். பைபிள் வாசிக்கணும். டெய்லி பைபிள் மட்டும் வாசிச்சா வராது. பைபிள் நமக்கு கொடுத்திருக்கிறது, இந்த வேதாகமம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது எதுக்குன்னா நாம இதன்படி நடக்கிறதுக்கு. அவ்வளவுதான்.
அவன் இதை கட்டி பிடிச்சினே தூங்கினே இருக்கிறான்ட்டு எனக்கு வீடு கொடுத்துருவாரு ஆண்டவர். இல்ல, இது மூட நம்பிக்கை. அதுல போக கூடாது. இது கட்டி பிடிச்சு தூங்குறதுனால வராது, இதன்படி நடக்கிறதுனால வரும். அல்லேலூயா. இதன்படி நடக்கிறதுக்கு தான் இது நம்ம கையில கொடுத்துருக்காரு. இதன்படி நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அதிகமாய் பெருக செய்யணும், இன்னும் அதிகமாய் கர்த்தர் வளர்ச்சியை தரணும். இந்த வீடு இல்லை, இன்னும் ஆமா நிறைய வீடுகளை நீங்க கட்டணும். கட்ட முடியாது, கர்த்தர் பலன் தருவார். ஆமா, கர்த்தர் கிருபை தருவார். இன்னும் அதிகமாக செய்யுங்க. ஆண்டவரோட வீட்டை கட்டுங்க, தயவு செஞ்சு கட்டுங்க. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் நான் சொல்லாம போயிட்டுன்னா அப்புறம் இவ்வளவு பேசி. ஆமா, நீங்க உங்க வீடை கட்டிட்டீங்க, அடுத்தது யாரை கட்டணும்? யார் வீட்டை கட்டணும்? ஆமா, நான் என்ன வச்சுக்கிறது, முதல்ல ஆண்டவர் வீடு கட்டிக்கணும், அப்புறம் என் வீடு இன்னொரு வீடு கட்டணும்னு வச்சுருக்கேன். சொல்றப்ப உண்மையா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு? ஆமா சொல்றேன். முதல்ல ஆண்டவர் வீடு கட்டிடுறேன், அப்புறம் என்ன பண்றேன், எனக்கு இப்போதைக்கு ஒரு கூடாரம் இருக்குது, வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு ஸ்தலம் இருக்குது. அதனால முதல்ல ஆண்டவர் கட்டிட்டு இன்னும் அடுத்து ஒண்ணு இல்ல, 10 கட்டுங்க. அதான் சொல்லுவேன். என்ன பண்ணுங்க? ஆமா, 10 வீடு கூட கட்டுங்க. கர்த்தர் பெரியவர், அதான் அவர் பெரியவர், அவர் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.